மாநகர சபையின் பிரதி மேயர் கதிரைக்கான ஆசை வந்துவிட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. பிரதி மேயர் கதிரைக்கு மட்டுமல்ல, மேயர் கதிரைக்கும் ஆசை வைக்க வேண்டும். நான் வெளிப்படையாக பேசுவோம். அரசியல்வாதியாக இருந்து கொண்டு அந்த கதிரை எனக்கு தேவையில்லை என்று எவனும் சொல்ல போவதில்லை. கொழும்பு மாநகர சபை வரலாற்றை பொறுத்தவரையிலே அது எப்போதுமே பச்சை தான். என்பிபி பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் தேர்தலுடைய ஆரம்ப கட்டத்தில் அப்படியான ஒரு அச்சம் எங்களுக்கும் இருந்தது. அதனால்தான் நாங்கள் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செல்லக்கூடிய ஊர்களை, அவர்களுடைய மேடைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அலையலையாக வருகிறார்கள். எப்படி பாராளுமன்ற தேர்தலில் இருந்ததோ, எப்படி ஜனாதிபதி தேர்தலில் இருந்ததோ, அதே போன்ற ஒரு அலையை காணப்படுகின்றது. ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம், பொய்யா சொல்லி ஏமாற்றினது போலும் மனசாட்சியை நீ விலை பேசினாய். எனக்கு தெரியா பொத்துவில் அஸ்மின் அனுரகுமார் திசாநாயக்கவை நினைத்துத்தான் அந்த லிரிக்ஸ் எழுதினாலும் தெரியா. உகண்டா சல்லிகேண்டோனது அர்ஜுன் மகேந்திரன் வகாமகேனவா, இதுதான் பிரச்சனை. கொண்டு வருவான்னு நம்பிக்கை போச்சு. நாங்க அப்படி சொல்லல என்றாங்க டில்வின் சில்வா. அப்ப கொண்டு வர மாட்டேன்னு ஆயிட்டே SMS அனுப்பினார் எங்கட ஜனாதிபதி. 9,80,00,000 போச்சான். எது நிவ்வியர் மெசேஜ். இப்ப இந்த அளவு போகும்டா பீஸா ஹட் எங்களுக்கு அனுப்புற மெசேஜை பார்த்தா அவன் பங்க்லவுட் ஆகணும். டெய்லி எழுப்பினா 4 மெசேஜ் இருக்கும். அந்த பீஸா இந்த பீஸா கீமு கீபி மாதிரி தேமு தேப்பி. தேர்தலுக்கு முன்னே போய் தேர்தலுக்கு பின்னே போய். ரணில் வித்தா சாம்பூர், இவர் வித்தா சாம்பார். ஊழல் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதிலே பொதுமக்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கின்றார்கள். தேங்காய் 1000 ரூபாய்க்கு சென்றாலும் பரவாயில்லை, இந்த நாட்டிலே ஊழல் நடைபெறுவது இல்லை என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கின்றது என்ற ஒரு விடயம். நாட்டாம தொழில் செய்யறவனுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். 2 தேங்காய் வாங்கி வீட்டுக்கு வரும் 1000 ரூபாய். இதெல்லாம் பேச்சுக்கு அழகாக இருக்கும். ஏன் நாட்டிலே எது விதமான அபிவிருத்தி நடக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் 6 மாசம் தான் ஆகுது, கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னா. ஊழல் ஒன்றுமே இல்லைன்னா நாங்களும் சொன்ன 6 மாசம் தான் பொறுங்க. ஊழல் செய்வதற்கும் படிக்க வேண்டும். 40-45 வருஷமா காப்போமிட் எடுக்காத ஒரே பார்லிமெண்ட் மெம்பர் நீங்க சொல்லுங்க. அனுரகுமார் திசாநாயக்க காப்போமிட் எடுக்கல. 2 சம்பளம் எனக்கு வருது, ஒரு சம்பளத்துக்கு நான் வானான்னு சொல்லிட்டு பம்மாத்து காட்டினார் மீடியாவில். அனுரகுமார் 40 வருஷமா சம்பளம் எடுக்காத ரணிலை நான் வீட்டுக்கு அனுப்பி. நீங்கள் ரணில் விக்ரமசிங்கை பற்றி அப்படி சொன்னாலும் மக்கள் அதனை நம்பவில்லை. மக்கள் எதை நம்பினார்கள்? இந்த மக்கள் தான் கோட்டாபையை கொண்டு வந்தார். இனவாதம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்கின்றோம், நிம்மதியாக இருக்கின்றோம். நீங்கள் நிம்மதியாக மூச்சு விடுவது இனவாதம் என்றால் நீங்கள் சுயநலவாதி. முஸ்லிம்களின் உரிமை பறிக்கப்படுகின்றதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே அமைச்சரவை நீங்கள் எடுத்தால் இனங்களை பார்த்து கொடுக்க மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்போம் என்றார். சரோஜா போல்ராஜுக்கு என்ன அனுபவம் இருக்கின்றது? சரோஜா போல்ராஜுக்கு இஸ்லாமிய விரோத போக்கை கையாளுவதற்கு வசதியாக ஒரு அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுபிள்ளை திருமணம், MMDA இஷ்யூ, இதை எப்பவுமே பேசி பேசி முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய ஒருத்திக்கு அதை கையாளுவதற்கு வசதியாக ஒரு மினிஸ்ட்ரியை கையில கொடுத்து இனவாதம் இல்லை. யார் டிப்யூட்டி ஸ்பீக்கர் அன்று ரிஷிசாலி கொடுத்திருக்கலாமே, அவரை சபாநாயகர் ஆக்கி இருக்கலாமே. ஒரு முஸ்லிம் என்பதற்காக ஏன் 3வது நம்பரை அந்த கதிரையில் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும்? ஜனாசா இருப்பின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க இந்த நிலைப்பாட்டில் இருந்தார். நிபுணர் குழு எதை சொல்கின்றதோ அரசியல் தலையீடு இல்லாமல் அதை செய்ய விடுங்கள் என்ற நிபுணர் குழு தான் எரிக்க சொன்னது. என்ன இனவாதம் இல்லை. ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் இனவாதம் அல்ல, இனத்தையே இவர்கள் அங்கீகரிப்பதில்லை. அபின் ஆகமண்ட அபின் என்று சொல்லிட்டு இப்ப தலதா பிரதர்ஷனே தலதா தத்ம நாங்க இனவாதம் இல்ல, பள்ளிக்கு பருவம் பன்சலைக்கு நடிப்பு. இவ்வளவு காலமாக பல கேபினட் அமைச்சுக்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? கோட்டாபேவுடைய ஆட்சி இனவாத ஆட்சி என்று அதிலே கூட ஒரு அவிசபை இருந்தார். இங்க யாரும் சொல்லலே. முஜிபுர் ரஹ்மானுக்கு கொடுங்க, மரிகாருக்கு கொடுங்க, ரிஷாடுக்கு கொடுங்க, ஹக்கீமு கொடுங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறோம். கஜுசா புட்டவர் ஃபஸ்மினாஜியாரா கம்போல மேன் ஃபஸ்மினாஜியார் இருக்கிறார். இன்னொரு யார் ஒரு குருநாகல் அஸ்லாமா, இன்னொரு ஆதம் பாவா. உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். மோடியுடைய தியரி தான் இங்கே ஆபரேட் பண்ணப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இந்தியாவிலே. அப்படியானால் மோடியுடைய அஜெண்டாவில் ஒன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய கேபினட். முஸ்லிம்கள் யாரும் கேபினெட்டில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எழுதப்படாத ஒரு நிபந்தனை அங்கே இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நீங்கள் செய்தது? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாஷையை சொல்வதாக இருந்தால் துரோகம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாஷையை சொல்வதாக இருந்தால் நான் ஒரு முனாஃபிக். வரலாற்றிலேயே கொம்பனி தெருவில் இருக்கக்கூடிய 3 வட்டாரங்களையும் முஸ்லீம் காங்கிரசுக்கு வென்று கொடுத்து ஒரே ஒரு சந்தர்ப்பம் அது. இவர் ஆள் தேடும் பொழுது அந்த லிஸ்டை நிரப்புவதற்கென்றே முஸ்லீம் காங்கிரஸ்ல ஒரு செட் ஒன்று இருக்கு. மட்ட கூலியில் 4 பேர், ஒரு ஸ்லேவ் ஐலண்ட் ஒரு 3 பேர், கிராண்ட் பாஸ் 2 பேர் இருப்பாங்க. முஸ்லீம் காங்கிரஸ் தான் என்னை உறுப்பினராக்கியது என்றால் இந்த முஸ்லீம் காங்கிரஸை அந்த போராளிகளை உறுப்பினராக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை சீரழித்த வரலாறு இருக்கின்றது அவர்களுக்கு.
இப்பொழுது அது ஐக்கிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக ஒரு முடிவு எடுக்கும், அதுல பின்னால போகணும். இவர் நபி மாதிரி என்னை கூப்பிட்டு அனுப்பினார் ரவுஃப் ஹக்கீம், இல்லை என்று சொல்லட்டும். கூப்பிட்டு என்ன நான் சொன்னது, ஷராப் அவசரப்பட வேண்டாம், தனியொரு மனிதனாக ரவுஃப் ஹக்கீமாக உங்களுடைய கருத்தை நான் 100% அங்கீகரிக்கின்றேன். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 18க்கு கை தூக்க முடியாது என்று கட்சி முடிவெடுத்தால் நானும் அசன் அலியும் தான் மிஞ்சுவோம். அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களே எல்லாரும் டீல் அடிச்சுட்டாங்க. இப்படியே சொன்னார். இப்ப ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நேரத்திலேயும் கை தூக்கினார்கள் தௌஃபீக் எல்லாம். இந்த கையில இந்த கையை தூக்கினாங்க தானே. என்ன நடந்துச்சு? தூக்கினவர் இப்ப யாரு? கை தூக்கினவர் இப்போது யாரு? அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர். கை தூக்கியவரை இவர் தண்டிப்பார் என்று பார்த்தால் சிம்மாசனத்தில் அமர வைத்திருக்கின்றார் தேசிய அமைப்பாளராக. இவற்றை பேசினால் நாங்கள் முனாஃபி. செத்து போன கட்சி இவர் தான் யூஎன்பிஎன் சாகடிச்சது. நாங்க முஸ்லீம் காங்கிரஸ்ல போட்டிட்டு மந்திரியா வந்த நாங்க, எம்எம்சியா வந்த நாங்க இப்ப துரோகம் செய்யற முனாஃபிக்குண்டா கண்டியில இவர் எதுல போட்டிட்டா? டெலிபோன் சின்னத்தில் இல்லையா? கண்டியில டெலிபோன் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற ரவுஃப் ஹக்கீம் சம்மாந்துறையில போய் டெலிபோன் செத்து போச்சுன்னு சொல்றாரா இருந்தால், அவரை வெல்ல வைப்பதற்கு புள்ளையிட்ட சின்னத்தை அவர் அப்படி விமர்சிப்பதாக இருந்தால் இங்கே நாங்க முனாஃபிக், அப்ப நாங்க ஜூனியர் முனாஃபிக், அவர் சீனியர் முனாஃபிக்.